மற்றும் சமூக பொறுப்புணர்வின் மூலம் சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்திய ஒரு ஆளுமையை கௌரவிக்கும் அரிய தருணத்தில் நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சாதனை படைப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் சமூகத்தையே உயர்த்தும் சாதனையாளர்கள் மிகச் சிலரே. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாண்மை துறைகளில் அவரது சிறப்பான பங்களிப்பு, வழிகாட்டுதல் மற்றும் சமூக தாக்கத்தை பாராட்டி தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரிலுள்ள பொது பல்கலைக்கழகமான ராஜமங்களா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் முனைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி உலகளாவிய அங்கீகாரம் அளித்துள்ளது. அந்த பெருமையை கொண்டாடும் விழாவே இன்றைய நிகழ்வு. இந்த பாராட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. திரு ஜிவி சான்சலர் அவர்களே, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருக்கின்ற நீதியரசர் பி. ராஜமாணிக்கம் அவர்களே, ராஜமாணிக்கம் அவர்களை பற்றி சிந்தித்து பார்த்தேன். இன்றைக்கு இங்கு ஏன் வந்திருக்கிறார்கள், எப்படி வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு 35 ஆண்டு காலம் நீதித்துறையிலே இருந்து வழக்கறிஞராக தன்னுடைய தொழிலை ஈரோடில் ஆரம்பித்து சத்தியமங்கலம், பவானி, மேட்டுப்பாளையம், சென்னை அப்படி கடந்து பாளையெல்லாம் கடந்து வந்து மிகச்சிறந்த ஒரு நீதிமான் என்ற பெயர் பெற்றவர். அவர் ஏன் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்த போது திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதுதான் அட்மிஷன். எங்கே உள்ளதிலேயே டிஃபிகல்ட் ஒர்க்குன்னா அந்த அட்மிஷனில் தான். எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் வந்தாலும் கூட அத்தனையும் சமாளித்து சரியான மாணவர்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பை அளிக்கிற பெரும் பொறுப்பை சிறிது கூட நீதி தவறாமல் செய்தவர் யார் என்று சொன்னால் அது நம்ம சங்கர் விஸ்வநாதன் தான். அதை பாராட்டி ஆக வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார்கள் நீதியரசர் அவர்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்கள் சார்பாக. அடுத்து முனைவர் ஏ. களியமூர்த்தி IPS அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வள்ளலார் பெருமானவர்கள் கூறுவார்கள், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்ற எண்ணத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதையே தன்னுடைய முழு குறிக்கோளாக தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களும் சரி மக்களும் சரி உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள் வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இந்த சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கிறார்களே, அட்மிஷனுக்கு வரும் மாணவர்களிடம் கூட கராராக நீ பார்த்து வேலையை முடிச்சு போகாமல் நீ என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று அட்மிஷன் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி அறிவுரை, அட்மிஷன் வழங்க முடியாவிட்டால் நீ வாழ்வில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற அறிவுரை, அவரை மட்டுமல்ல அவருடைய பெற்றோரை கூட நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், உங்கள் மாணவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற மிகச்சிறந்த அறிவுரையை அவர் வழங்குவதனால்தான் அவரும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்து இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று 4 முறை தொடர்ந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய MLAவாக இருந்த திரு ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அடுத்து புதுசாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து அதை மேலே கொண்டு வர்றதுன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து நம்முடைய புதிய சிஎம்சியை மேலே உயர்த்தி குறுகிய காலத்திற்குள்ளாயே உள்ள அட்மிஷனுக்கே போக முடியாத நிலைமை ஏற்படுத்திய நம்முடைய டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே அவர்களை டாக்டர் அவர்களை வருக வருக என்று உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் நான் வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் தீபக் செல்வராஜ் அவர்களே, அடுத்து நம்மிடம் ஆசீர்வாதம், ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் தேவை. அதை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மிடம் வந்திருக்கிற திரு ரத்னகிரி பாலமுருகன் சாமி அவர்களையும் தவத்திரு கலவை சச்சிதானந்தம் சுவாமி அவர்களையும் இங்கு வரவேற்பதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து ஏண்டா முதல்ல சொல்லேன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் நம்ம ஊருக்காரரு. பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் எங்கள் ஊர் சம்மந்தின்னு சொல்லிட்டேன். ஒரு சம்மந்தி இல்லையா, நான் 4 சம்மந்தின்னார். தன்னுடைய குழந்தைகளுக்கு 4 பேருக்கும் இங்கு பொண்ணு எடுத்தோ ஏதோ வரையில் பேரங்களுக்கு பொண்ணு எடுத்தோ நம்முடைய சம்மந்தியாக விளங்கி கொண்டிருக்கின்ற திரு கலைப்புலி தானு அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஏங்க இங்கே வந்து அப்படி இவ்வளவு பிஸி இதில் இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் வந்தார்களே என்று எண்ணி பார்க்கும்போது, ஒரு மல்டிஃபேஷியல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் என்று. அதாவது ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், வெளியீட்டாளர், நடிகர், இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதே வழியிலே நம்முடைய சங்கர் விஸ்வநாதனை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பல்வேறு துறைகளில் அவர் சாதனை படைத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விஐடியினுடைய துணைத் தலைவர் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காலத்திலே அது இன்ஜினியரிங் காலேஜாக ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு பக்கத்தில் லீகல் பேட்டில், இன்னொரு பக்கத்தில் போனால் ஃபினான்ஷியல் பேட்டில், பணம் வேணும், நிறைய பணம் பற்றாக்குறை, சட்ட பிரச்சனைகள் நிறைய. இத்தனையும் சமாளிப்பது யார் சிறந்தவர் என்று சொன்னால் அன்றைக்கு அதனுடைய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்து விஐடி அன்னைக்கு கல்லூரியை தூக்கி பிடித்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சங்கர் விஸ்வநாதன் அவர்கள். அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். பல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் முன்னாடி வந்து இருந்து பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அவர்களை அதற்காக நாம் அத்தனை பேரும் பாராட்டியே ஆக வேண்டும் நண்பர்களே. அடுத்து இங்கே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் சொல்லணும்னா, இதுவரையும் சுற்றுலாத்துறையிலே வேலூர் பின்தங்கியிருந்த நிலைமையில் சுற்றுலாத்துறையிலே வேலூரை மேலோங்க வைத்தது எது என்றால் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், த கோல்டன் டெம்பிள். அந்த கோல்டன் டெம்பிள் வருவதற்கு முழு முயற்சியாக இருந்து அதை நமக்கு மேலுக்கு கொண்டு வந்தவர்கள் திரு பாலாஜி அவர்கள், திரு சுரேஷ் பாபு அவர்கள் இருவரும். அவர்கள் 2 துறையை சேர்த்து செய்தார்கள். சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காகவும் சரி, ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் 2 மிகப்பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கு வருக வருக என்று வரவேற்பிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து எடுத்தீர்கள் என்றால் நமக்கு இங்கே வந்திருக்காங்க திரு மணிநாதன் அவர்கள். கல்லூரி மிகச்சிறந்த முறையிலே ஒரு கல்லூரியை ஆரம்பித்து அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மணிநாதன் அவர்களை நான் வருக வருக என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. அடுத்து இங்கு திரு வியாபாரிகள் சங்கத்திலிருந்து இத்தனை பேரையும் வரவேற்பது என்றால் கூட இருந்ததை செய்து கொண்டிருப்பவர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் திரு ஞானவேலு அவர்களும். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வரவேற்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. திரு சங்கர் விஸ்வநாதன் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் இன்றைக்கு அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் என்று சொன்னால் திரு காதம்பரி விஸ்வநாதன் அவர்கள். அவர்களையும் ஒரு மிகச்சிறந்த கல்விமானாக உருவாக்கி இது தொடர்ந்து சிறப்பாக நடைவதற்கு வழிகாட்டுகிற விதமாக தன்னுடைய தந்தையின் வழியிலேயே அதை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை அதற்காக நான் மீண்டும் மீண்டும் பாராட்டி இங்கு வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. அடுத்து பல்வேறு அசோசியேஷனிலிருந்து எங்களுடைய வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பாராட்டு விழா என்று சொன்னால் நாங்கள் வருவோம் என்று பெருந்திரளாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகையாளர்கள் வேலூரை இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு எஜுகேஷனல் ஹப் என்று ப்ரமோட் பண்ணுவதும் ஒரு இன்னொரு தெய்வீகத்திலே செல்லுகின்ற ஒரு வழியிலையும்
டெவலப் பண்ணி வைத்திருப்பது பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறைய நண்பர்கள் அத்துணை பேரையும் நான் இங்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் உங்கள் சார்பாகவும் விஐடியின் சார்பாகவும் நான் வரவேற்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இதில் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணும்போது என்ன என்று சொன்னால், திருவள்ளுவர் மிகச்சிறப்பாக கூறியிருக்கிறார். காட்சிக்கு எளியேன் கடுஞ்சொல்லல் அல்லேன் மிக்கூறும் மன்னன் நிலம். அதாவது மக்களின் பார்வைக்கு எளிதில் கிடைப்பவனாகவும் கடுஞ்சொல் கூறாதவனாகவும் இருத்தல் அந்த அரசனுடைய ஆட்சியில் உள்ள நாட்டை உலகமே புகழும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகமே புகழ்கிறது விஐடி என்று சொன்னால், அட்மிஷன் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எப்போ வேணாலும் போய் பார்க்குற ஒரே ஆள் யார் இருப்பாங்கன்னா திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள். அவர்களுடைய திறமையில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களை இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் அவர் படிச்சுட்டு தான் வந்தார். ஆனாலும் கூட அங்கே இருக்கிற நம்ம இன்ஜினியரிங் அசோசியேஷனில் அவரை இன்றைக்கும் கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்றும் உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த ராஜமங்களா பல்கலைக்கழகம், தாய்லாந்தின் பல்கலைக்கழகம் ஒரு டாக்டர் பட்டயத்தை கொடுத்தது என்று சொன்னால் அதற்கு 100% அதற்கு தகுதியான ஒரு நபருக்கு தகுதியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி, அவர் குடும்பத்தார் திருமதி ரமணி சங்கர் வந்திருக்கிறார்கள். அவர் குடும்பத்தார் அத்தனை பேரும் வந்திருக்கிறவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சார்பில் இன்னும் ஒரு வகையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு திரு ஜிவி அவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அனைவருக்கும் உயர்கல்வி, அதாவது வெள்ளூரை சுற்றி இருக்கிற அத்துணை மாவட்டங்களும் இன்றைக்கு படிப்பிலே முன்னிலைக்கு வர வேண்டும். ஒரு மாணவன் கூட ஃபைனான்சியல் வசதி இல்லை என்பதற்காக உயர்கல்விக்கு வந்துவிடாமல் தவற விட்டுவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம்தான் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு போபால் கல்லூரியின் சார்பாக இதுவரையும் 60 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள். அவர் அந்த போபால் கல்லூரியை எனக்கு ஒரு முயல்தரமான கல்லூரியாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு முழு காரணமும் அவர்கள்தான். அவர்களை பாராட்டி இந்த நேரத்தில் அந்த உயர்கல்வி அறக்கட்டளைக்கு நம்முடைய டார்லிங் குழுமத்தின் சார்பாக திரு சங்கர் விஸ்வநாதனுடைய கரங்களினால் சான்சலரிடம் இந்த காசோலையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முரளி. மிகுந்த நன்றி ஐயா. 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாயை நன்கொடையாக யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்கு டார்லிங் குழுமத்தினர் வழங்குகிறார்கள். தகவலை கூறுகிறார்கள். சுவாமிஜி அவர்கள் கூட இந்த அறக்கட்டளைக்கு பணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய அருளாசியுடன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அத்தனை பேரையும் வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரிசரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் 100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம், டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5-on-5, மில்க் 3-on-5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2-on-5,
கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5 டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5 பிக் நோ, ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி, சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை, குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. நவீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு. Choose the best. Lord with trust. BBMKM. Be the first. Choose the best. Lord with trust. BBMKM. BBMKM. BBMKM family. Rise and shine. BBMKM. Learn with fun. BBMKM. Smart and unique. BBMKM. Rise and shine. Learn with fun. Smart and unique. BBMKM. BBMKM. BBMKM family. VVNKM Senior Secondary School, சாய்நாதபுரம், வெல்லூர். வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.